கன்னிராசி. கன்னிராசி என்று சொல்லக்கூடிய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஆவார். அப்போ புதனுக்கு சனி ஏற்கனவே நட்பு கிரகம்னு சொல்லியிருக்கோம். எத்தனாம் இடம்னது 5ஆம் இடம் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய 2 ஸ்தான பலன்களுக்கு அதிபதியான சனி பகவான் நட்பு கிரகமாக செயல்படைய கிரகம். இப்போ ராசிக்கு எந்தாம் இடம்னா கன்னியா ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுர் ராசியை சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ 7ஆம் இடம் என்ன? அதாவது சனி பகவானுக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது 7ஆம் இடத்தில் திக்பலம் என்று சொல்லக்கூடிய ஒரு விசேஷ பலனை அடைகிறார். திக்பலம்னா அந்த இடத்துல ஸ்தான பலம் அதிகமாகும். அவருக்கு இந்த திக்கில் இருந்தால் இவர் ரொம்ப நல்லது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. அப்போ திக்பலம் வந்து ஆட்சி பெற்ற ஒரு பலனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம சொல்லுவாங்க கண்டச்சனி நடக்குது, கண்டகச்சனி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த லப்பு கிரகமாக சொல்லப்படுகின்ற 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதி, சத்துருஸ்தானாதி என்று சொல்லக்கூடிய 2 ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் யார்? சனி பகவான். கன்னியா ராசிக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு சுப கிரகமாகும். சனி கன்னியா ராசிக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான சுபகிரகம் 7ஆம் இடத்தில் உட்காந்துருக்காங்க. 7ஆம் இடம் பொதுவாக கண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்டகச்சானி அப்படின்னா. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கெடுதலே கிடைக்காது இவருக்கு. ஏன்னா திக்பலம் பெற்ற ஒரு கிரகம் நேராக உங்களை பார்ப்பார். உங்களை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களோட எண்ணங்கள் வந்து சரியாக இருக்கணும். அதுதான் ஒரே முக்கியம். உங்கள் ராசியையே சனி பார்த்தா என்ன பண்ணுவார்? உங்களை பார்க்குறான்னு அர்த்தம். உடலை பார்க்கும்போது முறையற்ற பழக்கம்னு சொல்லுவோம். தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் உருவாக ஒரு வாய்ப்பு வரும். தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் உள்ள ஒரு நண்பர்கள் கூட்டாளிகள்லாம் சேர வாய்ப்புகள் நிறைய காட்டும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? சரியாக நம்மளை தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் நம்ம தான் பரிகாரமே. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் தனக்குத்தானே பரிகாரம்னு சொல்லக்கூடியது தான் அமைப்பு. அப்போ கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், தேவையில்லாமல் பெண்கள் தொடர்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கூட வாட்டக்கூடியதாக காட்டும். அது மாதிரி பெண்களாக இருந்தாலும் தேவையில்லாத பழக்க வழக்கம், தேவையான பசங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது போகிறது அமைப்பெல்லாம் ஒரு காட்டி ஒரு நடத்தையில் ஒரு சந்தேகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கெட்ட பேர் வரக்கூடிய அமைப்புகள், கீர்த்தி புகழ் குறையக்கூடியதாக. ஏன்னா ராசியை பார்க்கும்போது இது மாதிரி இது வரைக்கும் நல்லா இருந்தால் இப்போ சேவையெல்லாம் கெட்ட பேரெலாம் சொல்கிறாங்கன்னா அந்த அமைப்பை காட்டக்கூடிய. ஏன்னா நேர்பார்வையாக இருக்கார். 180 டிகிரியில் உங்களை பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் காட்டிக்கூட இருக்கும். பொருள்கள் நஷ்டமாக இருக்கும். யார் பேச்சா நண்பர்களை பேச்சு கொடுத்தோன்னா பொருள் நஷ்டமாகிடும். பணம் கொடுத்தா திரும்பி வராது. இது மாதிரிலாம் ஒரு ராசியை பார்க்கும்போது சனியோட பார்வைகள் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கும். நல்லது தான் பண்ணுவார். கண்டச்சனை இதுதான் கண்டம்ன்றது, வேறு ஒன்றும் கிடையாது. கண்டம்னா என்ன பண்ணுறது பண்ணுறாரு, இதுதான் கண்டகம்னா இதை கொடுத்தவங்க திரும்பி வரல, என்ன அவ்வளோ அவஸ்தையாக இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பை காட்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நட்பு வட்டாரங்கள் மனைவி வகையிலலாம் பேசும்போது நீ வார்த்தை பாசி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா சமாளிச்சுன்னு போயிட்டால் ரொம்ப நல்லது. இந்த கன்னியாராசிக்காரனுக்கு இது மாதிரி அமைப்புகள் இருக்கும். கூட்டாளிகள்கிட்ட பழகும்போது தேவையானவர்களாம் நல்ல இடம் தானான்னு பார்த்து பழகணும். புதுசாக ஒரு நண்பர்கள் வராங்கன்னா அவங்க யார் என்ன தெரிஞ்சுட்டு தன்னுடைய நம்மளை பற்றி உண்மைகளாம் தெரிஞ்சுட்டு பேசுகிறது நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனையில் காட்டக்கூடியதாக இருக்கும். புது நண்பர்களை வந்து அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்காமலே எல்லாத்தையும் நம்ம வளரக்கூடாது. இது மாதிரி பயன்படுவது இந்த 7ஆம் இடத்தோட பார்வைகள், சனி பகவான் பார்வை கொஞ்சம் சரியான ஒரு அமைப்பை கொடுக்கணும் எனக்கு. அப்போ அவரோட பார்வைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. சனி பகவானோட பார்வைகள் கன்னிராசிக்கு தன்னை பார்க்குறார். 4ஆம் இடம் என்று சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறார். மாத்திருஸ்தானத்தை பார்க்குறார். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது நம்ம மாமனார் வழி மாமியார் வழியிலாம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் உண்டு பண்ணக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக காட்டும். அப்போ என்ன பண்ணலான்னா வார்த்தை விட்டு பேசாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திரும்பி வாக்குவாதம் பண்ணால் வீண் பிரச்சனைகள், பந்துக்கள்னு சொன்னால் உறவினர்கள் வழியாக கொஞ்சம் பாதிப்புகள்லாம் கண்டிப்பாக காட்டக்கூடியதாக இருக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், மாத்திருஸ்தான வகையில் என்ன தாய்க்கு உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும். சிறு உபாதைகள்லாம் கொடுத்துட்டுருக்கோம். அதனால் அம்மா ஸ்தானத்தில் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் இருக்கிறவங்கலாம் அவங்களுக்கு உடல் உபாதைகள் வராத அளவுக்கு இருந்தால் மருத்துவரை பார்த்து அனுசரணை பண்ணால் நல்லதாக இருக்கும். ஒன்றும் பெரிய கெடுதல் கிடையாது. அதனால் அந்த மாத்திருஸ்தானம் இதாக இருக்கும். வீடு மனை வாசலில் சிறு சிறு பிரச்சனைகள் எதாக இருந்தால் அந்த கோர்ட்டு கேஸுக்கு போகிற மாதிரி சின்ன ஒரு உபாதையில் காட்டிட்டு போகும். இதுதான் கண்டம் அவஸ்தையாக இருக்குது, கண்டமாக இருக்குது. என்ன கண்டம்னா ஒரு இடம் வாங்கினா அதில் சிறு வில்லங்கமாக இருக்குது, கட்ட போனால் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது மாதிரி வீடு மனை கட்ட ஆரம்பிக்கிறவங்க போகிறவங்களாம் சிறு சிறு உபாதையில் கொடுத்துட்டு தான் இந்த ஒரு 7ஆம் இடத்தான சனிப்பார்வையானது செயல்பட்டுருக்கும். வேறு வந்து பெரிய ஒரு லெவலில் கிடைக்காது. ஆனால் ஸ்லோவாக செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு கஷ்டம் மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மாதிரியே காட்டிகிட்டு இருக்குமே தவிர நம்ம கன்னியா ராசிக்கு அதிகமாக கெடுதலை பண்ண மாட்டாருன்னு நம்பிக்கை பண்ணலாம். அதனால் ஒரு ஸ்தான பலனை கொடுத்துட்டுருப்பார். பெரிய ஒரு கெடுதல் இருக்காது அப்படின்றது சனி பகவானோட உண்மையான ஒரு அமைப்பு. அதனால் கன்னிராசிக்காரர்கள் பெருசாக பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணிகிட்டே வந்தால் காலத்துக்கு போய் வாரத்துக்கு ஒரு வாட்டி சனி பகவானை தரிசனம் பண்ணுறது. ஏன்னா அவருக்கு உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவர் தான், 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அவர் கடன் வியாதி எதிரியும் கொடுப்பார். பூர்வ புண்ணியஸ்தானத்தோட அதிபதியும் குடும்பத்தில் நல்லதும் கொடுக்கக்கூடிய 2 விதமான ஸ்தான பலன்களை செயல்படுறதால நல்லதும்
கெட்டதும் கலந்த மிஸ்ர பலன் சொல்லுவாங்க இல்லையா, அதனால் 50% நல்லது 50% கெடுதல்னு சொல்லக்கூடிய சனி பகவானின் பாதிப்புகள் இருக்கும். சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் படிப்பில் வந்து மந்தம் ஏற்படும். நல்ல பார்டர் மார்க்கில் போயிடுச்சு, ஒரு மார்க்கில் இதாகிடுச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு முயற்சி தண்ணி படித்தோம்னா இந்த கல்வி வேள்வியான படிப்பான நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவனுக்கு இடமாற்றங்கள்லாம் கண்டிப்பாக வர ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த இடத்த விட்டு இன்னொரு ஸ்தான பலன், தூரதேசம் போகிறது, வெளிநாடு யோகம் போகிறதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு கிடைக்கும். இங்கே அவஸ்தைப்படுறது எங்கே போயிடலாம் நம்மளே சொல்லுவோம். அப்போது முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு போக யோகங்கள்லாம் ஒரு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வலுவாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் பார்த்தோன்னா நல்ல பலன்களும் 50% நல்லாவே நடக்கும். 50% சின்ன சின்ன உபாதைகள் பிரச்சனையும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படின்றதால கன்னியாராசிக்காரங்களும் எதுவும் கவலைப்படாமல் வாரந்தோறும் சனிக்கிழமை சனி பகவானுக்கு விளக்கேற்றி வர்றது, தெய்வ வழிபாடுகள், தான தர்மங்கள், நம்மளால் முடிஞ்சது ஏதாவது உதவிகள் பண்ணுறதை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் செய்யக்கூடியதான். இது எல்லாருமே இது பொதுவாக செய்யக்கூடியதும் அது கன்னிராசிக்காரங்க தான் பண்ணணும் கிடையாது. ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தன்னால் பகிர்ந்த ஒரு உதவிகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன் நிலையை விட தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு உதவி பண்ணுறது தான் ஒரு விசேஷமான ஒரு நல்ல பலனை கொடுக்குன்றது சிறந்த அமைப்பு. அதனால் இந்த கண்டக சனி 7ஆம் இடத்து சனி பயிற்சியால் பெரிய பாதிப்பு வருமானு பயப்பட வேண்டாம்ன்றது என்னுடைய கருத்துக்கள்.